வீட்டுக்கு ஒரே பொண்ணு. கிட்டத்தட்ட ஒரு பேம்பரிங் சார்ட் ஆஃப் சைல்டு தான். ரொம்ப பேம்பர்டாக தான் என்னை வளர்த்துனாங்க. திட்டமாட்டாங்க பெரிய எந்த விஷயங்களுக்கும். அது அம்மா தான் கீழே விழுந்தா தூக்கி விடுவாங்க. எனக்கு கருத்தியல் ரீதியாக இது நெகட்டிவ் தான், இது இந்த விஷயத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட அதட்டுறது திட்டுறது இது எதுவுமே எங்கள் வீட்டில் இருக்காது. அப்பாவும் பண்ண மாட்டாங்க, அம்மாவும் பண்ண மாட்டாங்க. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் எதிர்பார்த்து அது டிஸ்கஸும் பண்ணணும். விமர்சனங்கள் வரும், அதை தாங்கிக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தரமான விமர்சனங்கள் வருங்கிறது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான். ஏன்னா கொள்கை தலைவர்கள் 2 பெண் கொள்கை தலைவர்களை வச்சுட்டு பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் நம்பின ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எங்கள் பொண்ணை நாங்கள் ஒரு வார்த்தை அதட்டி கூட திட்ட மாட்டோம். அது எந்த ஒரு வார்த்தை எந்த பொண்ணுக்கிட்டையும் யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையை என் பொண்ணை வச்சு போடுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு வருத்தம் தரக்கூடிய. அப்பா உங்ககிட்ட ஏதாவது பேசுனதுங்களா? நீங்க அப்பாவை சமாதானப்படுத்துறீங்களா? பேசினாரு. இந்த மாதிரி போடுறாங்களேடா. அவர் ஃபர்ஸ்ட் கேட்டது எனக்கு நீ சங்கட்டமா ஃபீல் பண்றியா, நீ உனக்கு ஓகேவா அப்படிங்கிறதான் கேட்டேன். நீ அதை போல்டா எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அது என்னதான் அதை பழகலைனாலுமே, அதாவது அதை நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தாலுமே நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு அது அது 2 ரீல்ஸ் பார்க்கும்போது அதுவே மைண்ட் செட் ஆயிரும், இப்படிதான் பேச போறாங்க அப்படிங்கிறது. அப்போ அவரும் வந்துட்டு விமர்சனங்கள் வரும், பட் எக்காரணத்தை கொண்டு நீ களத்துல இருந்து வெளியில வந்துட வேண்டாம், களத்திலேயே இரு. ஏன்னா இவ்வளோ பேச்சுகள் கொடுக்குறாங்கன்னா நீ களத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசுறாங்க. ஆனால் நம்ம அவங்கள ஜெயிக்க வச்சிடக்கூடாது, நீ ஜெயிச்சு நிற்கணும் அப்படின்னு